வெற்றி வாய்ப்பை அள்ளி பெறப்போகும் மேச ராசி அன்பர்களே. பொதுவாக மேசம் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் 5க்குரியர் 3இல் இருந்து பிரகாசமாக இருக்கிறார். பொதுவாக இதில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியில் நடக்க போகிற பலாபலன்கள். ஜெயிக்கும் மாதம் எப்போ சார்? இந்த மாதம்தான். பொதுவாக முதல்ல இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம். வாழ்வில் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. 7.5 சனியின் தாக்கங்கள் விரைவாக குறைக்கின்ற மாதங்கள். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பார்த்துருவோமே. சார் ஜெயிக்கக்கூடிய மாதங்க, தைரியமாக இருங்க. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், உடல் நிலை சீராகும் மாதங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா உடம்பு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு மாறி மாறி குடும்பத்தில் ஒரு நபருக்கோ இன்னொரு நபருக்கோ மாறி மாறி உடல்நிலைகள் மாறிட்டே வந்து தொந்தரவுகள் கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய விரைய செலவலாகவே இருந்தது. இதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடல்நிலை சீராகும். செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் மாதம் வந்து விட்டன. சார் தொட்டதெல்லாம் தொடங்குமா? ஜெயிக்க போகிறீங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றன. சனி உங்கள் ராசிக்கு பாதத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது அது நல்ல விதமாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகமாக கொடுக்க போகிறார்னு சொல்லலாம். சார் இந்த யோகம் கிடைக்குமா? நிச்சயமாக. உங்கள் 12இல் இருக்கிற சனி 2ஆம் இடத்தில் பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், விரயத்திலிருந்து லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிக்கு தந்தை வழி உறவுகள் அதிக வளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள். குறிப்பாக வேலையில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல அதே இடத்துக்கு திருப்பி வாய்ப்புகள் வருது. இதே நேரத்தில் தான் புதுசாக ஒரு இதை படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறவங்க புதுசாக படிக்க போகக்கூடிய சூழ்நிலைகள் வெளிநாட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதா, நீட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் வருதா, ரெடி ஆகிக்கிங்க, எழுத ஆரம்பிச்சிருங்க. அப்போ அரசு வேலை வாய்ப்புகள், பேங்கிங் செக்டார் வேலை வாய்ப்புகள், அதற்குண்டான ப்ரிப்பரேஷன்கள், நீட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாம், நீட்டு தான் இப்போ திருப்பி ரிட்டன் ஆகுது. அப்போ அது மாதிரி வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதாக இருந்தாலும் இப்பொழுது சூப்பராக இருக்கும். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேர்முகத் தேர்வுகள் வேலை வாய்ப்புகள் பண்ணலாம், அருமையாக இருக்கும். சார் சொத்து சுகம் கிடைக்குமா? உடச்சி பேசிடுவோமே. சார் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்பொழுது 4, 8, 10, 12 பார்க்கிறார். முதல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இதாக இருக்கா? இப்போ பேச்சுவார்த்தை நடத்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அது கையெழுத்தாகின்ற மாதம். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காலே. சார் எப்போ சார் கிடைக்கும்? பேசிகிட்டே இருக்கோம் சார், ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைக்கு தீர்வு வந்து சுப நிகழ்வு நடக்க வாய்ப்புண்டு. அதற்கான இனிஷியல் ஸ்டெப் என்ன? இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக சொல்லலாம், பட் கோச்சாரத்திலே உங்களுக்கு பலிதம் உண்டு. இது அடுத்தது பொதுவாக சொல்ல. சார் புது தொழில் தொடங்கலாமா? தொழில் எப்போ தொடங்கலான்னு கேளுங்க. டேட்டு கேட்குற அளவுக்கு இருக்கணுங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே வேலை வாய்ப்பாக தொழிலான்னு தெளிவாக சொல்லிடுறான். வேலை வாய்ப்புனா எங்கே வேலை? உள்ளூரா வெளியூரா, வெளிநாடா வெளிமாநிலமா, எந்த மாதிரி வேலைக்கு போகலாம்? இது தொழில்னா எந்த மாதிரி தொழில்? தந்தையுடன் கூட்டா தனித்தா, இப்படி பிரித்து பார்த்துட்டு போயிட்டேன்னா தெளிவாக இருக்கும். இது நிறைய இந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, சார் ஐவிஎஃப் வரைக்கும் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சே சார், இப்போ எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா? அதுக்குண்டான பாக்கியங்களுக்கு செல்வ கடாட்சம் மாதிரி எங்களுக்கு 16 வகை செல்வத்தில் இந்த ஒரு செல்வத்தை குறை வச்சுட்டானே இறைவன் அப்படின்னு கேட்குறவங்க பல பேர், எண்ணி வருத்தப்படுறவங்க பல பேர். சார் குழந்தை பாக்கியத்துக்குண்டான காலகட்டம் வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கும்போதே இது இயற்கையாக வரும், இல்லை ஐவிஎஃப் மூலம்தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். அதை பார்த்துக்கோங்க. இப்போ தொழிலில் மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். தொழிலில் புது தொழில் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறவங்க கடன் வாங்கியா இது மாதிரி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ வருவோம் அடுத்து. சார் திருமணத்தை பற்றி பேசவே இல்லையே. பொதுவாக இந்த நேரத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது புதிதாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சார் எவ்வளோ சார் வெயிட் பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இப்போ வரல. உங்கள் ஜாதக ரீதியாக மட்டும்தான் உங்கள் ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய், இந்த அம்சத்துக்கு பார்க்கும்பொழுது தான் நம்ம துல்லியமாக பலாபலன்கள் அதுக்குண்டான நேரங்கள் குறிக்க முடியும். அப்போ இந்த மாதத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். சார் ஆல்ரெடி கல்யாணமாகி பிரச்சனையாக இருக்கேன், அதுக்கு என்ன பதில்? நிறைய பேருங்க கணவன் மனைவி கூட இருக்கிறவங்க, சார் இந்த வாழ்க்கை எப்படி போகும், சரியாக போகுமா, தவறான வரனை சூஸ் பண்ணிட்டேனா, இல்லை கணவன் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இது கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு ஒரு நெருக்கடியில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் சொல்லுவான், சார் இது கண்டினியூ ஆகும் ஆகாது, அடுத்த மாறுதல் பண்ணிக்கங்க இப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ கணவன் உறவில் கவனம், உறவில் வலுப்படுத்த வேண்டியது. சார் நண்பர்களால் ஆதாயமாக? நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. நண்பர்கள் ரீதியாக உங்கள் சனி பகவான் உங்கள் 12க்குரியவர் 11 இருக்கும்போது சனி பகவானோட அருளும் உண்டு. அப்போ
நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் அதிகமாக இருக்குது. இளைய சகோதரர்கள் மற்றும் மூத்த சகோதரர் அனுகூலமாக இருக்கிற சூழ்நிலை வந்து விட்டன. இதில் புதுசாக ஒன்று இருக்குது சார். புதுசாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு சொத்து பணம் எங்கே சார் பண்ணுறது, லோன் போடலாமா, இதை பண்ணலாமா, ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அப்போ பயப்பட தேவைகள் இல்லை. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஹெல்த் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், திருப்பியும் சொல்ல. ஹெல்த் ரீதியாக என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அதை பார்த்துக்கங்க. முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு நல்ல அறுவடை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரே ஒரு விஷயம்னா, உங்களை நீங்கள் நம்பாமல் வேறு யார் உங்களை நம்புவா? உங்கள் நம்பிக்கையே உங்கள் வாழ்வின் அச்சாணியாக இருக்கிறது. தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த மாதத்தில் என்ன சார் வழிபாடு பண்ணணும்? சிவனுக்கு வெல்வ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதமாக மாறிடும். ஆக மொத்தம் ஜெயிச்சிருவேனா, ஜெயிக்கக்கூடிய மாதமாக வந்தாச்சுங்க. நிச்சயமாக பயனுள்ள மாதமாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதப்பட்டது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களை ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அனைவருக்கும் ஜோதிடம் இருக்கிற மாதிரி. பொதுவாக இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலனை பார்த்துருக்கோம். சார் இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஒவ்வொன்றும் உங்களை சாதிக்க வாய்ப்பு உண்டு. இது அத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நாள், கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது? சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழன், அவர் ஏன் வராகியை கும்பிட்டார், அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆளும் முதல்வர் ஏன் அவங்க கொடியில் எல்லோ சிவப்பு பயன்படுத்துகிறார், அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெயித்தவர்களும் ஏதோ ஒரு குறியீடு அவங்கள வெற்றி பெற்ற வச்சுட்டே இருக்கேன். அப்போ அது நமக்கு அமையுமா? குலதெய்வம் என்ன, உபாசன தெய்வம் என்ன, இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோகோ டிசைன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க அதிர்ஷ்ட குறியீடாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்கள் ராசிக்கு உண்டு. எல்லோரும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி அடுத்த டெவலப்பாக போக வேண்டிய சூழ்நிலையில் நிச்சயமாக வாய்ப்புகள் பிறக்கின்றன. இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம பேசுவோம். முக்கியமாக ஜெயிக்க இறைவன் ஜோதிடமும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு பண்ணுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வர, இடம் சொத்துக்கள் அமைய, வண்டி வாகனங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க. ஒருத்தர் 4ஆம் அதிபதி சனி சம்மந்தப்பட்ட 2இல் தொடர்பு வரும்போது அவங்க சொன்னேன், டஸ்டர் கார் வாங்க, இல்லை டொயோட்டோ வாங்குங்க, அதுதான் சொன்னது. அதுவே இது சுக்கிரனோ குருவை பார்த்தா ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்ற இந்த மாதிரி வண்டி வாகனம், எண்கள் வரைக்கும், ஃபோன் நம்பர் வரைக்கும், பேர் அம்சம் வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.